விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய வாக்குப்பதிவில் எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிரசிடென்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகள் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய அண்மை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக முதியவர்கள் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகிறார்கள். மூத்த குடிமக்கள் இளைஞர்கள் காலை முதலே வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையாற்றி வரக்கூடிய அண்மை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குணசுந்தரி. வணக்கம் குணசுந்தரி. சென்னையில் விறுவிறுப்பாக நடைபெற்றக்கூடிய வாக்குப்பதிவில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தினுடைய கள நிலவரம் என்ன, விரிவாக பதிவிடலாம்? வணக்கம் சூர்யா. தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரே கட்டமாக இன்று தேர்தல் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்று காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரைக்கும் சென்னையில் மொத்தமாக 16 சட்டமன்ற தொகுதிகள் உள்ள நிலையில் 975 இடங்களில் 4085 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது நாம் எழும்பூர் தனி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிரசிடென்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கிறோம். குறிப்பாக இந்த வாக்குச்சாவடி மையத்தில் 5 வாக்குச்சாவடிகள் என்பது அமைக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் 28,93,505 வாக்காளர்கள் என்பது இருக்கிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் 3 வாக்குச்சாவடி அலுவலர்கள், ஒரு தலைமை அதிகாரி மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் என அனைவரும் இருக்கிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு இந்த வாக்குச்சாவடி மையங்களிலும் சரி, துப்பாக்கி ஏந்திய வேறு மாநிலங்களை சேர்ந்த துணை ராணுவத்தினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இன்று காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் இன்று காலை 6 மணி முதலே மாதிரி வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று வந்தது. குறிப்பாக இந்த மாதிரி வாக்குப்பதிவில் வாக்குச்சாவடி மையங்களில் தேர்தல் அதிகாரிகள் மற்றும் வேட்பாளர்களின் முகவர்கள் முன்னிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது, சரியாக அந்த செயல்பாடு என்பது இருக்கிறதா என்று சரிபார்க்கும் அந்த நிகழ்வு என்பது அந்த மாதிரி வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றது. அதனை தொடர்ந்து தற்பொழுது இன்று காலை 7 மணி முதலே இந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்கியிருக்கிறது. இந்த வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் குறிப்பாக இந்த வாக்குப்பதிவை பொறுத்த வரைக்கும் முதியவர்கள் முதல் குறிப்பாக மூத்த குடிமக்கள் இன்று காலை அதாவது வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்னதாகவே நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது வாக்கினை செலுத்தி வருகிறார்கள். அதே போன்று மூத்த குடிமக்கள் எவ்வாறு தங்களது வாக்கினை பதிவு செய்வதற்கு ஆர்வம் காட்டி வருகிறார்களோ அதே போன்று முதல் வாக்காளர்களும் இந்த வாக்குப்பதிவினை செலுத்துவதற்காக தொடர்ந்து வரிசையில் காத்திருந்து அவர்களை வாக்கினை செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் ஒவ்வொரு குடும்பத்தினரும் அவர்கள் அனைவரும் சேர்ந்து வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடி மையத்தில் அவர்களுக்கான அந்த ஜனநாயக கடமையை தொடர்ந்து ஆற்றி வருகிறார்கள். சூர்யா, சென்னை எழும்பூர் பகுதியில் முதல் முறை வாக்குப்பதிவு முதல் மூத்த குடிமக்கள் வாக்குப்பதிவு குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி குணசுந்தரி.